ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. 2022ல ஒரு கிரைம் ஆக்ஷன் த்ரில்லர் மூவியா ரிலீஸ் ஆன படம் தான் த கிரேட் ஆர்ம்ஸ் ராபரி அப்படிங்கிற ஒரு சவுத் கொரியன் மூவி. இப்போ இந்த படத்தை பத்தி நம்ம ரிவ்யூ பார்த்துடலாம். ஆக்சுவலி இந்த படத்தோட கதை அப்படின்னா, படத்தோட ஹீரோ ஒரு மிகப்பெரிய வெப்பன் டீலர் பிடிக்கணும் அப்படின்றதுக்காக அவங்ககிட்டயே அண்டருக்கு ஒரு ஆப்ரேஷன்ல இருக்காரு. அப்படி ஆப்ரேஷன்ல இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு வெப்பன்ஸ் வந்து நியூக்ளியர் பாம்ஸ் வந்து அவர் கண்டுபிடிக்கிறான். அதை கண்டுபிடிச்சு ஒரு இடத்துக்கு கொண்டுட்டு போகும்போது அவனை ஷூட் பண்ணிட்டு அந்த நியூக்ளியர் பாம்பை வந்து திருடிட்டு போயிடுறானுங்க. ஹீரோ கிட்ட அந்த நியூக்ளியர் பாம்போட ரிமோட்டை கொடுத்துடுறாரு அந்த நியூக்ளியர் வெப்பன்ஸ் தயாரிக்கிறவன். அதை ஹீரோ கொண்டு ஓடிடுறாரு. கடைசியில் என்ன பேர் வருதுன்னா, ஹீரோ தான் இந்த வேலையை பார்த்துட்டாரு அப்படின்னு சொல்லி ஹீரோக்கு வந்து ஒரு மிகப்பெரிய தேச துரோகின்னு பட்டத்தை கொடுத்து வாண்டட் லிஸ்ட்லயும் சேர்த்துட்டாங்க. ஹீரோவை உயிரோட கொண்டுட்டு வாங்க, இல்லை போனமாவும் அப்படின்னு சொல்லி போலீஸுக்கு எல்லாருக்குமே வந்து இன்ஃபர்மேஷன் போகுது. இறந்து போனவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோயினியோட அப்பா. ஹீரோயினி ஒரு போலீஸ் ஆஃபீஸர். இப்போ அவங்க எப்படியாவது இதுக்கு அவனை பழி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஹீரோ நான் நிரபராதி அப்படின்னு எப்படியாவது நிரூபிக்கணும் அப்படின்னு துடிக்கிறான். பட் அந்த நியூக்ளியர் பாம்பை திருடிட்டு போனவனுங்க அந்த பாம்பை பிளாஸ்ட் பண்ண வச்சு உலகத்தை அழிக்கணும்னு நினைக்கிறானுங்க. இதுல 3ல எது நடந்துச்சு? ஹீரோ இது ரெண்டையுமே நியூக்ளியர் பாம்ஸை வந்து தடுத்து நிறுத்தினாரா, இல்ல நான் நிரபராதின்னு நிரூபிக்கிறாரா, இல்ல ஹீரோயினி அவரை வந்து பிடிச்சி போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்றாங்களா? இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்துல எனக்கு பிடிச்சது படத்தோட ஸ்கிரீன் பிளே. படத்தோட ரன்னிங் டியூரேஷன் 1 hour 15 minutes. இந்த படம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு ஹை குவாலிட்டியில எடுக்கப்பட்ட படம் அப்படின்னே சொல்லலாம். ரொம்பவே ரொம்ப ரொம்ப குறுகிய கால ஓட்டத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக அந்த படத்தை வந்து மேக் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஃபைட் சீக்வன்ஸ்ல இருந்து அண்ட் படத்தோட ஸ்கிரீன் பிளே வரைக்கும் பெர்ஃபெக்டா இருக்கும் அண்ட் பக்காவா இருக்கும். ஒரு இடத்துல கூட பிசிறு தட்டாம இந்த படத்தை வந்து அவ்வளவு நுணுக்கமா பார்த்து எடுத்திருப்பாங்க. அண்ட் இந்த மாதிரியான கதைகள் சமீப காலமா சவுத் கொரியால எக்கச்சக்கமான படங்கள் வந்துட்டு இருக்கு. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா அண்டர்கிரவுண்ட் ஆபரேஷன் போலீஸாகவும் தான் நிரபராதி அப்படின்னு நிரூபிக்கிறதுக்காகவும் அந்த நியூக்ளியர் பாம்பை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் அப்படின்றதுக்காக போராட்டங்கள் எல்லாமே சூப்பரா இருக்கும். அதோட சேர்ந்து ஹீரோட வைஃபும் வந்து பயங்கரமா வந்து நடிச்சிருப்பாங்க. இவங்க ரெண்டு பேரும் பாக்குற சீன் ஆகட்டும், இவங்க 2 பேரும் சேர்ந்து போடுற பிளான் அண்ட் 2 பேரும் சேர்ந்து ஃபைட் சீக்வன்ஸ் அப்படின்னு எல்லாமே தாறுமாறா இருக்கும். ஹீரோ இடையில இறந்து போயிடுவார் அப்படின்னு நமக்கு ஒரு காட்சி காமிச்சிட்டு கடைசியில ஹீரோ வந்து வருவாரு. அது எப்படி வந்தாரு, அவர் வந்து எப்படி வந்து அந்த மாதிரி இறந்த மாதிரி நமக்கு காமிச்சாங்க அப்படின்ற எல்லாமே படத்தோட கிளைமேக்ஸ்ல வந்து பயங்கரமா ஒரு ட்விஸ்ட்டை வச்சிருப்பாங்க. அது வந்து சூப்பராகவே நமக்கு இருக்கு. நமக்கு பார்க்கும்போது ஹீரோ இறந்துட்டாரு, ஹீரோயினி தான் பழி வாங்க போறாங்க, ஹீரோட வைஃப் அப்படின்னு நமக்கு காமிச்சாலும் படத்தோட கிளைமேக்ஸ்ல ஒரு சட்டுன்னு ஒரு ட்விஸ்ட் வைப்பாங்க. அண்ட் சூப்பராகவே இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் எனக்கு இந்த பிடிச்சது பார்த்தீங்கன்னா வந்து அண்ட் ஸ்டன் சீக்வன்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கும். ஒரு பைக் சேஸ்ல ஒரு ஸ்டன் சீக்வன்ஸ் வரும். படத்தோட ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு ஒரு ஃபயர் ஃபைட் ஒன்று வரும். ஆனால் ரொம்ப பிளாஸ்டிங்காக இருக்கும். ஒன்று பார்க்கும்போது ரொம்பவே கூஸ் பம்ப்ஸாக இருக்கும் ஃபர்ஸ்ட் டே பார்க்கும்போது. அண்ட் ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாமே ரொம்ப 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 ஆர்ரைட்டடாக இருக்கும். ரொம்ப 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 அக்ரெசிவாக ரொம்பவே வந்து கொடூரமாக ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாமே எடுத்திருப்பாங்க. அண்ட் அதே மாதிரி பல காட்சிகள்ல நம்ம அவங்கள ஈஸியாக ப்ரொடெக்ட் பண்ண முடியுது, இதுதான் அடுத்த காட்சி வரப்போகுது அப்படின்னு. பட் இருந்தாலும் இந்த படத்து மேலே ஒரு சுவாரஸ்யம் வந்து நமக்கு குறையவே குறையாது. இந்த படம் பார்த்தீங்கன்னா வந்து அஃபிஷியலாக தமிழ் டப்போட அண்ட் அமேசான் மினி டிவியில் வந்து இந்த படம் வந்து ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. நீங்க போய் செக் பண்ணிக்கலாம். இந்த படத்துல எந்த விதமான ஒரு அடல்ட் கண்டென்ட்டுமே இல்லாத ஒரு ஃபேமிலி ஓரியன்டான ஒரு சூப்பரான ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. அண்ட் நிறைய நீங்க இந்த சவுத் கொரியால இந்த மாதிரி அண்டர் கவர்ல சம்பந்தப்பட்ட படங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிக்கும், இந்த மாதிரி ஆக்ஷன் படம்லாம் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த படம் வந்து உங்களுக்கான படமா தான் இருக்கும். எங்கேயுமே போர் அடிக்காது, எந்த இடத்துலயுமே என்னடா படம் அப்படின்னு நமக்கு திங்க் பண்ண வைக்காது. முக்கியமா படம் பார்த்துருக்கும் போது செல்போன் எடுத்து நோண்ட வைக்காது. அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான படத்தை வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க. அண்ட் இந்த படத்தை போய் நீங்க எல்லாரும் செக் பண்ணி பாருங்க. பட் மினி டிவியில் ஆட்ஸோட தான் அந்த படம் வரும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். அண்ட் ஃபேமிலியா அந்த படம் பார்க்கறதுக்கு ஒரு சூப்பரான படம். அடுத்து நல்ல ஒரு மூவி ரிவ்யூஸோட வந்து நான் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ கைஸ்.